பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. ஓம் மான்றகளே உணர்ந்து கொள்ளுங்கள், அண்டத்திலிருந்து பிண்டத்தில் இருக்கும் மான்றகளே உணருங்கள். உலகலாம் உளமோத கரியம் என்று சொல்லுறீர்கள், ஆனால் ஓமன்று பஞ்சபூதம் உருவாக்கப்பட்டது தானே. மண்ணி நெருப்பு காற்று ஆகாயம், இந்த பஞ்சபூதம் உருவாக்கப்பட்டது சூரியன் சந்திரன் முழுமை அடைஞ்ச நாள். சூரியன் சந்திரன் முழுமை அடைஞ்ச நாள் தானே புது வருடம். ஆனால் நீ ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறீர்கள். ஆனால் நீங்கள் இப்போது ஹாப்பி நியூ இயர் 12 மாதம் என்று கலண்டர் வந்ததல்லவா. ஜூலை ஆக்கசண்டு ஜூலியர் ஆக்கசண்டு உள்ளுக்கு 10 மாதத்தில் இருந்தது முதல். அது ரோமர் என்று சொல்லி அவர்கள் இயக்கம் போது 10 மாதத்தில். அப்போ 4000 ஆண்டுக்கு முதல் நீங்கள் சந்திரனின் சூரியன் முழுமையடைஞ்சு அந்த சந்திரன் நிலாவார் நாளில் முழு நாளாக பருவம் என்று நீங்கள் 10 மாதத்தில் வைத்திருந்தீர்கள். ஆனால் காலப்போக்கில் மான்றர்கள் தங்களுடைய சுயநல பேருக்காக 12 மாதமாக மாற்றி நியூ இயர் கொண்டாடப்படுகிறது. ஆனால் புத்தாண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் புது வருடம் வந்தவுடன் நியூ இயர் வர முன்பே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா? இரவு அங்கே இங்கே புது வருடம் வருதண்டவுடன் அங்கே 8-6 மணிக்கு துவங்கி விடுவார்கள். அங்கே விஸ்கியும் பியரையும் குடித்து கொண்டு இரவு 12 மணி வரும்போது அவர்கள் தலைநிலை மாறி குடித்து அங்கே தலையடியோடும் வாந்தி எடுத்தும் அவர்கள் குடித்தவுடன் அங்கே ஆக்சிஜன் மேலே போய் அங்கே செல்லில் அங்கே ஆக்சிஜன் போனவுடன் இங்கே செல்லில் மாற்றம் நடந்தவுடன் அங்கே இதயத்துக்கு பாதிப்புண்டாகும். அவர்களுடைய மூளையில் என்ன இருக்கும்? போதையில் இருக்கின்றார்கள் என்றால் சக்தி எடுத்தவர்களின் தலையிடி வருவதும் அது என்ன காரணம் என்றால் காலப்போக்குள் நோயில் இறந்து விடுவார்கள் அல்லவா. ஆனால் அவர்கள் 12 மணி வந்தவுடன் ஹாப்பி நியூ இயர் என்று கொண்டு அவர்களுக்கு போதையில் என்னவோ தெரியாது. இரவு 12 மணிக்கு பட்டாசுலையும் கொடுத்து கொண்டு ரிங்கையும் பண்ணிக்கொண்டு ஹாப்பி நியூ இயர் என்று உன் சரிதத்தையே பாதிப்புக்குள்ளாகி உங்கள் சரிதம் உடலில் உள்ளுக்கு பாதிப்புள்ளாகினவுடன் உங்களுடைய ஆயுள் என்ன கணக்கில் இருக்கென்று தெரியுமா? ஆதி காலத்தில் மனிதர்கள் 120 வயது மட்டும் வாழ முடியும். இப்போது 70 வயது 80 வயதில் அங்கே ஹார்ட் அட்டாக் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் என்று போதையில் மயங்கி உங்கள் வால் ஃபெயிலியர் பிழைப்பதும் அங்கே உங்களுக்கு நடப்பது என்ன? ஹாப்பி நியூ இயரா? இயக்கியோடு வாழவில்லை மான்றர்கள். இப்போ தவம் செய்து நீங்கள் இருக்கும் போது உன்னுடைய சக்கரங்கள் இயங்கி சதா கிளம்பி இங்கே சதா சிவம் என்று சொல்லி சதா கலையில் இருக்கும் போது ஞானத்தை குடித்து கொண்டிருக்கும் போது உன் செல்லில் மாற்றம் நடக்கும். ஆனால் குடித்தவுடன் போதை வாரது வேறே. இங்கே நாம் பேரின்பத்தில் இருக்கும் போது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அல்லவா. ஆனால் இங்கே எல்லோரும் புது வருடம் வந்தால் ஒரு வருடமும் கணக்கு பார்க்கின்றானா? அடுத்த வருஷத்துக்குள் உலக நாடு எல்லாம் தவம் இருந்து உங்களுடைய வருஷத்தை பல கணக்கு பார்த்து கொண்டும் நீங்கள் தவம் இருந்தால் நீங்கள் பிறந்த நாளிலிருந்துதான் உங்களுக்கு கணக்கு. மான்றருக்கு இங்கே தவம் ஆரம்பிச்சு பஞ்சபூதத்தை நீர் மண் நீர் நெருப்போடு இருந்து அங்கே இருக்கும் போது தவம் இருக்கும் போது ஞானம் குடித்து கொண்டிருக்கும் போது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இந்த வருஷ கணக்கெல்லாம் நீங்கள் ஒரு மதங்கள் உருவாக்கப்பட்டதும் இந்து மதம் என்பதும் ஒரு கிறிஸ்தவ மதம் என்பதும் முஸ்லிம் என்பதும் எல்லா தூதர்களும் வந்தார்கள். ஆனால் ஒரு வழிமுறையில் வைத்தாலும் இயக்கியோடு தானே சத்தியுகத்தில் இருந்தது. 4000 ஆண்டிலிருந்து பிற்பு மாற்றம் நடந்து கொண்டே வருதல்லவா. மான்றகளை இப்போ மதமும் நீங்க சண்டை பிடிக்க தேவையில்லை. உங்களுக்கு இப்போ தவம் செய்யும் போது உங்கள் பிராணம் குறைந்து 0க்கு வருதல்லவா. ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் வந்து போறது. ஆனா ஞானம் எடுத்தவுடன் சக்தி ஞானம் எடுத்து கொண்டு வரும்போது ஒரு நிமிஷத்துக்கு குறைந்து 5, 6, 7, 8 என்று சொல்லி 0க்கு வரும்போது பிராணம் மாறுகிறது. அந்த வாசி காத்து வருகிறது. அதுலானே உங்கள் கணக்கென்று தெரியும் அல்லவா. இப்போ மலேசியாவில் எத்தனை பேர் தவம் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் 5 வாட்டி தவம் செய்து இங்கே தொடர்ந்து தவம் செய்து உங்களுடைய செல்களை மாற்றம் நடத்துகிறார்களோ? இது யாருக்கு தெரியும்? இறைவன் பார்க்க முடியும் அல்லவா.
உன் கணக்கை பார்க்கிறான். ஒரு வருடமும் இங்கே ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுறீர்கள். இந்த வருடத்தோடு உலக நாடுகள் சமாதானம் பண்ண முடியுமா? இப்போ புது வருடம் வந்தவுடன் ட்ரம்ப் வருகின்றார். அங்கே ரஷ்யா பிரைம் மினிஸ்டர், இந்தியா வல்லரசு, 5 வல்லரசு நாடுகளும் ஒன்று சேர்ந்து இங்கே இந்த தவத்தை வெப்பமா? இங்கே நீங்கள் சமாதானம் பேசுவதென்றால் உள்ளுக்குள் தானே சமாதானம் இருக்க வேண்டும், மனதில் அடங்க வேண்டும், மனதில் அமைதி வேண்டும். அங்கே உங்கள் மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லி ஒவ்வொன்றும் சீரோவில் வருவதென்ன ஞானம் குடிக்கும் போது, உங்களுடைய செல்கள் பாதிப்பில்லாமல் இருக்கும் போது தானே எல்லா உலக நாடும் இந்த வருஷத்தோடு எல்லா நாடுகளும் தவம் இருக்க வேண்டும். இங்கே மௌரியாக்கள் வந்திருக்கிறார்கள். மௌரி சொல்லுகிறார் தங்களுக்கு 13 வருடம் மாதம் என்று. அவர்களும் இயக்கோடு ஜூலை மாதம் வருடம் என்றார்கள். வரும் ஜூலையில் தான் தங்களுக்கு வருது. ஆனால் ஒவ்வொரு வருடங்களும் வித்தியாசமாக வரலாம். ஆனால் மான்றர்களே உணர்ந்து கொள்ளுங்கள், அங்கே சந்திரன் சூரியன் முழுமையடைந்து விட்டது. ஆனால் இங்கே ஓசோன் லேயர் பழுதாயிருக்கின்றது. ஆனால் மான்றர்களே எல்லோரும் தவம் இருக்கவில்லை அல்லவா? என்னொன்று உங்களுக்கு முழுமையாக கூறுகின்றேன், உணர்ந்து கொள்ளுங்கள். தவம் செய்து ஞானம் அடைந்து அங்கே உள்ளுக்கு ஒளிபெருக்கி கொண்டு அண்டத்தோடு இணைந்து கொண்டு ஞானத்தை குடித்தவர்கள் மீண்டும் வந்து பிறகு சரியை வைக்கின்றார்கள் அல்லவா? இப்போ நீங்கள் பொதுவா சக்குருவை பார்க்கலாம். ஞானலிங்கம், இந்த லிங்கம் என்று கோயிலை துறக்கிறார்கள். திருப்பி அவர்கள் அங்கேதான் மக்கள் கும்பிடுவார்கள், தவம் செய்வதும் இல்லை. அவர்கள் யோசிக்க வேண்டும், திருப்பியும் பாதையை மாற்றுகிறார்கள். உணர்ந்து கொள்ளுங்கள், எல்லா ஞானமுமோ எல்லா தவங்களுமோ ஒன்றுதான். எவ தவம் இருந்தாலும் அங்கே உங்கள் உள்ளுக்கு மாற்றம் நடப்பது இதுதான். அதனால் இந்த உபதேசம் முடிந்து விட்டது. உங்கள் அப்பா அம்மா துறக்க முடியும், எல்லாருமே தவம் இருக்க முடியும். ஆனால் செய்து கொண்டு போக வேண்டும். உணர்ந்து கொள்ளுங்கள், பேரும்பத்தில் இருக்கும் போது உன் விதை மேலே நிற்கும். நீங்கள் உணர்வு கொள்ளும் போது விதை வெளியில் வராது, விந்து விதை. ஆனால் உங்களுடைய மூச்சு வெளியில் வந்தவுடன் விதை வருகிறது. ஆனால் விதி மாறுறது, மதி விழுறது என்றால் உங்கள் தவம் செய்யும் போது உங்களுடைய DNA மாறுகிறது. உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் விதை மாற வேண்டும். ஆத்மா போயிட்டு நீங்க என்ன கர்மாவோடு போதிய வருகிறது என்று சொல்றார்கள் அல்லவா? ஆத்மா போயிட்டு வந்தாலும் உன் அப்பா அம்மா உணர்வு கொண்டு கணவன் மனைவியில் செல்களில் குழந்தை உருவாகும். அங்கே ஆத்மா வந்தவுடன் உன் விதையில் வளர்ந்த விதிப்படிதானே அந்த குழந்தை இருக்க போகுது. உங்கள் விந்து விதையில் உருவான உடம்புதானே சின்ன குழந்தை, பேபி. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையின் சரீரத்தில் இருக்கும் ரத்தமுமோ விந்து விதையுமோ உன் அப்பாவும் அம்மாவும் விதையில் தானே இருக்கும். அதனால் விதியை மதிய மாற்ற வரும் என்றால் பரம்பரை என்பது பேரும்பம். பேரும்பத்தில் இருக்கும் போது உன் பரம்பரை விதை மாறும், விதி மாறும். அதனால் தான் பாடசாலையை நோக்கி பிடிக்கின்றார். ஆலயங்களோ சேச்சோ பள்ளி வாசலோ எல்லாமே இதை உணர்ந்து செய்ய மாட்டார்கள். அதனால் தூதர் வந்து மலேசியாவில் பாடசாலையில் பிடித்து சிறு பிள்ளைகளை மாற்றுவதற்கு அங்கே பாடசாலையில் எல்லோரும் வைப்போமா? பாடசாலையில் அங்கே ஈவினிங் அங்கே 6 மணிக்கு பிறகு அங்கே பாடசாலையில் இருந்து இதே வேலையும் இல்லை அல்லவா? இதுக்கு பணம் வரவிட தேவையில்லை. உனக்கு அங்கே உங்களுக்குள் பாடசாலைக்கு நீங்க போயிருந்து எல்லா பேரண்ட்ஸும் தவம் இருக்கலாம். இரவில் எல்லோரும் ஒன்று கூடி தவம் இருக்கும் போது அங்கங்கே இருக்கும் பாடசாலையில் போய் எல்லா பேரண்ட்ஸும் இரவு 8 மணிக்கு தவம் இருந்தால் உங்கள் ஒன்றுக்கொன்று உதவி செய்து அங்கே சக்கரம் ஏங்கி விட்டால் வாசிகாத்தில் இருக்கும் போது உங்களுடைய இயக்கம் மாறுது, விதை மாறுறது, விதி மாறுறது. இதுதான் உண்மையான உபதேசம். ஆனால் ஆன்மீகவாதிகள் எல்லோரும் ஆன்மீகம் என்று சொல்றீர்கள். ஆத்மாவுக்கு அங்கே ஞானம் குடித்து ஆத்மா போய் திரும்பி வருவதல்லவா? ஆதாம் ஏவாள் அங்கே முதல் வரும்போது விந்து விதை இல்லை. ஐம்புலன் அடக்கி தியானம், கண் மூக்கு வாய் செவி, அவர்களுக்கு எந்த மாயையும் இல்லை. இப்போ தூதர் ஐம்புலன் அடக்கி கொண்டிருக்கின்றாரா? அண்ணால் பார்த்தாலும் மூக்கால் பணக்காது, வாசனை மணக்காது, காதால் கேட்காது. அங்கே வாய்விட்டு பேசும்போது பொய் சொல்ல முடியாது. உன் தோளில் எந்த செல்லும் உள்ளுக்கு பூர முடியாது. எந்த இடம் போனாலும் மூக்கில் சுவாசம் வராது. அதனால் உலகம் படைக்கும் போது ஏன் 2 மூக்கில் படைத்திருக்கின்றான்? இடம் பலம். ஏன் ஒரு ஓட்டையாக படைத்திருக்கலாம் அல்லவா? அதுதானே முதுகுத்தண்டால் வந்து இங்கே மூச்சில் இரண்டவுடன் தொப்புளில் அங்கே துடித்துக் கொண்டுதான் நின்றுவிடும். முதுகுத்தண்டால் நுறுக்கி சுவாசிக்கும் போது வாசி காத்து வருதெல்லாம் அது ஒரே நிலப்பாட்டில் இருக்கும்.
ஆனால் இடப்பளப்பு வந்தாலும் குளிர்மை இருக்கும், சூரிய பக்கம் சூடா இருக்கும். ஆனால் கோபம் வருதல்லவா, உங்கள் சித்தி புத்தி அகங்காரம் மாறாதல்லவா. அதனால் உங்களுடைய விதை மாறிக்கொண்டிருக்கும் போதுதானே இப்போது உங்களுக்கு கோபம் வரும் அல்லவா. இவர் என்ன பேசுகின்றார், இது என்னடா செய்வது, தூதர் வந்திருக்கிறார் என்றால் இப்போது வந்து நேரடியாக உங்களுக்கு அறிவிக்கின்றார். நேரடியாக உங்களை ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் குறையுதல்லவா. 5க்கு வருகிறது, 7க்கு வருது, 8க்கு வருது, பிறகு 3க்கு போகுது, 1க்கு வருது, 0 ஆகுதல்லவா. அங்கே 10 அங்கே 15 வந்தவுடன் உங்களுக்கு 15 சுவாசம் 0 ஆகும் போது அண்டத்திலிருந்து சுவாசிக்கிறீர்கள், இந்த சுவாசத்தில் இல்லை அல்லவா. அதனால் உன்னுடைய இயற்கை மாற்றம் நடக்கும். உலகத்தில் இயற்கை அழிவுகள் இருக்கின்றது தான். ஆனால் இயற்கை அழிவெல்லாம் நடந்தாலும் மாண்டுகளை இன்று புது வருடம் அன்று இங்கே எல்லோரும் என்ன நடக்கின்றது, நீர் என்று சூட் பண்றார்கள். அங்கே பாருங்கள், உலக நாடு சண்டை பிடிக்கிறது. இஸ்ரேல் இருக்கு, ஆபிராம் இப்ராஹிம் ஒரு ஃபேமிலி அல்லவா, ஒரு விதையில் வந்ததல்லவா. உங்களுக்கு தெரியுமா, ஆபிராம் இப்ராஹிம் இஸ்மாயில் பரம்பரை, அங்கே மோசஸ் பரம்பரை, எல்லாமே உள்ளுக்கு ஒரு பரம்பரையானே, ஒரு விதையில் தான் வந்த விதி. விதி ஒரு விதைதானே, ஒரு சூரியன், ஒரு சந்திரன், அங்கே ஒரு பூமி, அதுக்குள் இருந்து கொண்டு நீங்கள் செய்யும் திருவிளையாடல்கள். இப்போது எலக்ட்ரானிக் கார் வந்திருக்கல்லவா. இப்போ 10-12 மாதம் இருக்கு. இலியம்எஸ் வந்து என்னை கண்டுபிடிச்சு அவருடைய பேருக்கா பயன் மாதம் வைக்கலாம். ஏனென்றால் அங்கே டெஸ்டா கார் ஓடுகிறது. அந்த ஜிபிஎஸ்ஸில் நீங்கள் 13 வருஷம் அந்த ஜிபிஎஸ்ஸில் வாழ்றீங்களா, 13 மாதத்தில் ஒரு புது வருடம் கொண்டாட வேண்டி வரும். அப்படி ஒரு வருடம் வரப்போதா, 13 மாதத்தில் இனி ஒரு வருடத்தை கொண்டு வருவார்களா. இது எல்லாம் உலகம்தானே மாற்றி அமைக்கும். ஆனால் பூமி இயற்கையோடு 10 மாதத்தில் குழந்தை பிறக்கின்றது. 10 மாதத்தில் ஆண்களுக்கு பிறக்குது, பெண்களுக்கு பிறக்குதா, மனிதனுக்கு பிறக்குது. ஆனால் மிருகங்களுக்கு 6 மாதம் பிறக்கிறது. கோழி குஞ்சு 24 பொறிச்சு 21 நாள் பொறிச்சு வருகிறது. ஏன், அங்கே புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருவமாகி மனிதர்களுக்கு 10 மாதம், ஆண்களுக்கு மிருகங்களுக்கு 6 மாதம் என்றால் வளர்ந்து வந்த முறைப்படிதானே விதி இருக்குது. ஆனால் எல்லோரும் 10 மாதம் கணக்கு போடுவோமா, எல்லோரும் 6 மாதம் கணக்கு போடுவோம், எல்லோரும் 24 நாள் வருஷம் போடுவோமா? இல்லையே. உங்களுடைய வருஷ கணக்கு திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்தார் அல்லவா. 3000 ஆண்டு வாழ்ந்தால் 3000 வருஷம் என்று போடலாமா? 3000 வருஷத்துக்கு மாத கணக்கு போட்டு போடலாமா? இல்லையே அம்மா. அதனால் தான் உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிறந்தவுடன் உன் மூச்சு கணத்தில் இங்கே வைக்கவுண்ட் இருக்கிறது. அது ஆயில் குறைந்து கொண்டு வருவதும் அதே கணக்கில் தான். நீ செய்யும் வினைக்கு கர்ம வினை. அந்த கர்ம வினை என்பது என்ன? திருப்பி கர்மா வருமோன்னு கேட்பீர்கள். ஆத்மா வந்து கூறும் போது அம்மாவின் வயிற்றுக்குள் அந்த குழந்தைக்கு ஏற்கனவே செல்லில் கர்மா இருக்குமல்ல, அப்பா அம்மாவின் ரத்தத்தில் வந்த விதை எல்லாம். அப்போ அது வந்தவுடன் அந்த செல்லில் தானே உடம்பு இருக்கும். அதனால் விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்றுதான் தவம் இருக்கும் போது மதி என்றது சூரியன் சந்திரன் முழுமையடைந்து தற்பூசம் வரப்போறது. தற்பூசத்தில் முருகன் ஒளியா மறைந்தான். ஆனால் அதே போல் எல்லோரும் அண்டத்தை நோக்கி பிண்டத்தில் மான்றல் வாழ வேண்டும். இது அண்டத்திலிருந்து நடந்துதான் உபதேசம் நடக்கும் ஒழிய இங்கே இல்லை என்று உணர வேண்டும். எவருமே குருவில்லை. தங்கே தூதர் திறந்து விட்டு மலேசியாவில் நடக்கின்றது. மலேசியாவில் இப்போ வந்து பார்த்தால் எத்தனை பேர் தவம் செய்து அங்கே தங்களுடைய நோயை குறைத்திருக்கிறார்கள். எதுவுமே தெரியாது. அவர்களுக்குள் சண்டை இருக்கு. அப்பா அம்மாவுக்கு சண்டை, பிள்ளைக்கு சண்டை, எல்லாரும் அப்பா அம்மா குடும்பங்களே சண்டை பிடிக்கிறீர்கள். இப்போ தம்பி தமையின் சொத்துக்கு சண்டை. அப்போ உலகமே சண்டை. உலகமே அங்கே பதவி ஆசை சண்டை. உலகமே பொருளாதார சண்டை. இப்போ நீங்கள் இந்த புது வருடத்தோடு ஒரு 15 வருஷம் தவத்தை இணைந்து கொண்டு எல்லோரும் ஒன்றுக்கொன்று உதவியா கொடுத்து கொண்டு உங்களுக்கு கேஷ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை எல்லாமே எல்லா மக்களுக்கும் காணும். எல்லோரும் ஒன்றுக்கொன்று உதவியா இருந்து கொண்டு வாழ முடியும். ஆனால் உலகத்தை எல்லோரும் தவஞ்செய்தால் தானே உள்ளுக்கு செல்மாறும். அதனால் என்னிடம் வந்து நான் உங்களை கொன்றோல் பண்ண முடியாதல்லவா. அண்டத்தில் பேரும்பத்தில் இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் தவஞ்செய்தால் உங்களை ஈசன் கொண்டா நாங்கள் கொண்டாடுகின்றோம் அல்லவா. அங்கே ஈசனான மனிதனை ஈசன் வைத்திருக்கிறா பரமாத்மா. பரமாத்மாவின் கைத்தில் இருக்கும் போது அப்பர் சம்பந்தர் மாணிக்கவாசருக்கு உதவி செய்கிறார் அல்லவா. அதுபோல் நீங்கள் எங்கெங்கு போர்களோ கண்டுபிடித்து விடுவார்கள்.
அதிகாலை தவம் செய்துட்டு போனால் நீ நடக்கும் போது மூச்சு வேண்டும் போது கணக்கு பார்க்கிறார். நீ 15ல் போறியா அல்லது தவம் செய்து 6ல் போறியா, 5ல் போறியா, 3ல் போறியா? நடக்கும் போதும் வேலை செய்யும் போது உணவு உண்ணும் போது உன் மூச்சு கணக்கில் பார்த்துடுவார் கடவுள். அதனால் தூதர் வந்து உன்னை உணர்ந்து விடுவார். தூதர் சொல்லுவார், உங்களுடைய காத்து உங்களுடைய ஆயுள் குறைந்திருக்கு என்று சொல்ல முடியும். ஆனாலே நம்ம உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களாலேயே பரீட்சை செய்து பார்க்க முடியும் அல்லவா? நீங்களே உங்களை எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று பார்க்கலாம். அதனால் நீங்கள் ஒரு மாதமும் ஒரு வருஷம் முடிய உங்கள் கணக்கை பாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். இறைவன் உன்னுக்குள் வைத்து விட்டான். நீங்கள் தான் உங்களுக்கு நோயை உருவாக்குறோடைய இறைவன் உருவாக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேணும். உணரவாட்டால் நீங்கள் செய்யும் வேதனைக்கு தண்டனை இருக்கும். இப்போது நான் தவம் இருந்து கொண்டு உங்களை தப்பு வழியில் போனால் எனக்கே தண்டனை இருக்கல்லவா? தப்பான உபதேசம் இல்லை. உங்கள் சர்க்கரையை இயக்கி விடுகிறார், உங்கள் கையில் தருகிறார். உங்கள் அப்பா அம்மா எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து உங்கள் விதியை மாற்ற முடியும். இருக்கு மிஞ்சி இறைவன் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? பரமாத்மா நேரடியாக இறங்கி உங்களுக்கு உதவி செய்கின்றார். நீங்களே உங்களை மாற்றியமையுங்கள். இதுதான் உலக சமாதானமாக இருக்க முடியும். எல்லா உலகமும் இருந்து தவம் இருக்க வேண்டும். எல்லா மான்களும் அங்கே அமெரிக்கா, லண்டன், நியூசிலாந்து, மலேசியா, இந்த ஸ்ரீலங்கா, உலக நாடு எல்லாமே, ஆஸ்திரேலியா, இங்கே வந்து தவம் எடுத்துட்டு போனாலும் ஒருத்தர் தானே எடுக்கின்றார். அதனால் விதை மாறாதல்லவா? எல்லோரும் ஒன்றறியா செய்தால்தான் விதை மாறும். இந்தியாவில் போனால் பலவிதமான விதை மாற்றங்கள் செய்கின்றார்கள், பலவிதமாக தவம் செய்கிறார்கள். ஆனால் எல்லோரும் இந்த தவத்தை 5 வாட்டி செய்ய வச்சு 60 வயதில் எல்லோரும் பிற்பாடு தவத்திலே சரணடைய வேண்டும். 60 வயதுக்கு பிறகு நீங்க தியானம் செய்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு வேறு ஆசை இல்லாமல், பேராசை இல்லாமல், நோய் இல்லாமல், கவலை இல்லாமல், உங்கள் செல்லில் எந்த வேதனை இல்லாமல் வீட்டில் இருக்க முடியும் அல்லவா? மாயை குறையும். வீட்டில் இருந்து கொண்டு மக்களோடு இருந்து அங்கே பேரும்பத்தில் பேசிக்கொண்டு இல்லுக்கு அங்கே லைட் தெரிகிறது அல்லவா? ஊடுருவி ஒளிபெருக்கும் போது ஒளி புலம்பாக இருக்கிறது, உள்ளுக்குள் சர்தம். இந்த மூச்சு காத்தில் பேசவில்லை. இப்போ நான் பேசும்போது வாசி காத்தில் பேசுகின்றேன். ஆனால் ஓம் 1, ஓம் 2, ஓம் 3 சொல்லும் போது நாதம் மாறுதல்லவா? ஓம் 1, ஓம் 2, ஓம் 1. ஆனால் நான் ஓம் என்று இந்த காத்தில் சொல்லவில்லை அல்லவா? அண்டத்திலிருந்து பஞ்சபூதத்தை பலன் பண்ணி கொண்டு பேசுகிறார். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். எல்லோரும் பஞ்சபூதத்தோடு பலன் பண்ணுங்கள். உங்கள் பஞ்சபூதத்தை மாற்றுங்கள். உங்களுடைய நோயற்ற வாழ்வை குறைந்த செல்வத்துக்கு போங்கள். 16 சொல்வோன் வெற்றி நூல்வாக பேரும்பம் பேரும்பம் பேரும்பம். எம் மதத்தையும் தாக்கவில்லை, எந்த மதத்தையும் நான் சொல்லவில்லை. எல்லா மதங்களும் இனிமேல் நீங்கள் தவம் செய்யுங்கள். ஆனால் சேத்தில பள்ளியில வைக்க முடியாட்டி ஸ்கூல்ல வைத்து மக்கள் இருந்தலாம். ஏதோ எல்லாத்தையும் வந்து சண்டை பிடிக்க வரவில்லை. அங்கே கடவுள் உங்களுக்கு சண்டை பிடிக்கவில்லை. நீங்கள் தான் உள்ளுக்கு உங்கள் செல்லில் இருந்து சண்டை வந்து அங்கே நியூக்ளியரும் அமெரிக்கால் வம்பும் இங்கே புது வருடம் என்று சண்டையும். இது எல்லாம் உங்கள் செல்லில் பதிகிறதல்லவா? இந்த செல்லை மாத்தாட்டி சண்டை நிற்காது. உங்களுக்குள்ளுடைய ஆத்மாவோடு இறைவனோடு இணைந்து கொண்டு செல் மாற்றி அமைப்பதற்கு எவ்வளவு காலம் செல்லுமா? தொடர்ந்து உலகம் 14 வருடம் எல்லா மக்களும் தவம் இருக்க வேண்டும். தொடர்ந்து தவம் இருந்து கொண்டு போய் 60 ஆண்டு பூமி எவ்வளவு உருவாக்கப்பட்டது. இந்த நீங்க தெரியுமா? புது வருடம் வந்தது இந்த நியூ இயரை 12 மாதம் என்று உருவாகி அங்கே 300 வருஷங்கள் தாண்டித்தான், அங்கே 300 வருஷங்கள் தாண்டத்தான் பிறகு அந்த நியூ இயரை உலக நாடுக்கு கொண்டு வந்தார்கள் 12 மாதம் என்று ஆங்கில டே. ஆனால் அதுக்கு முதல் இல்லை. ஆனால் இப்போ அதே மாதிரி நீங்கள் 300 வருஷத்துக்குள் இந்த தவத்தை உலக நாட்டுக்கு வைத்து விடலாம் அல்லவா? 300 வருஷத்தில் நீங்கள் கலண்டரை கொண்டீர்கள். அதே மாதிரி 300 வருஷம் முடிகிறதுக்கு தவத்தை உலக நாடு முழுமையடைந்து விடலாம் என்று சொல்லுகின்றார். பேரும்பம் பேரும்பம் பேரும்பம்.